இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நைட்டு இட்லி கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அதை வச்சு சில்லி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இட்லியை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நமக்கு மிச்சமான இட்லியில் இந்த சில்லி இட்லி பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டாக புளிப்பு சுவையும் சேர்ந்து கலந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கியூ கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா அதில் போட்டுடலாம். போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மொத்தமாக போட்டால் ஒட்டிக்கிடும், அதனால் நான் ஒவ்வொன்றா போடுறேன். பாருங்கள், ஒரு செட்டு போட்டிருக்கேன். அது நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டதுமே திருப்பக்கூடாது. அப்படி திருப்பினோன்னா நமக்கு இட்லி ரொம்ப உடஞ்சிரும். கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஒவ்வொன்றா போட்டால் தான் ஒட்டாமல் வரும். நம்ம மொத்தமாக போட்டோன்னா இட்லி ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்படி திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது. பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் வரவட்டின்னு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை குடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, நல்லா சிக்கன் பொரிச்ச மாதிரி இருக்குது. சூப்பராக மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக நமக்கு வந்திருக்கு. பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. இப்படி ஒட்டியிருந்தா இப்படி நம்ம எடுத்து விட்டுறலாம். ஈஸியாக எடுபட்டுரும். பாருங்கள், சூப்பராக பொரிச்சாச்சு. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு கண்ணாடி பதம் வர தொட்டிக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன். சின்ன குடமிளகா தான். அதை இதோட சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வதங்கட்டும் குடமிளகா. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிருச்சு. அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இட்லியில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் நம்ம, அதனால் கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா 2 பழுத்த தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணியும் போடலாம். நான் இன்னைக்கு பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிருக்கேன். பாருங்க, என் பையன் எவ்வளோ சேட்டை பண்ணுறியான்னு. நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு சிக்கன் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த சிக்கன் பொடி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கிளறிடுங்க. நம்ம இதில் தேவைன்னா டொமேட்டோ சாஸு சேர்த்துக்கலாம். நான் ஒரே 1 ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லியை, பொரிச்சு வச்சுருக்க இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுறலாம். நல்லா மசாலாவில் கொஞ்சம் ஊறணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
மசாலா நல்லா கிண்டியாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு அந்த மசாலாலாம் அந்த இட்லியில் இறங்கும். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க.